ஒரு மனிதன் எப்பொழுதும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், சமுதாயத்திற்கும் பிடிக்கும்படிதான் இருந்தது. ஆனால் அவன் உள்ளுக்குள் மகிழ்ச்சி எதுவும் இல்லாமல் எப்பொழுதும் சுமையாகவும் சோகமாகவும் உணர்ந்தான். ஒரு நாள் சாலையில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய குழந்தை காற்றாடி பறக்கவிட்டு மகிழ்ச்சியாக சிரிப்பதை அவன் பார்த்தான். அந்த குழந்தைக்கு யாரும் எதையும் சொல்லித்தரவில்லை, யாரின் எதிர்பார்ப்புகளும் இல்லை. ஆனாலும் அது மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த காட்சி அவனுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டு அவன் யோசித்தான், ஏன் நான் எப்பொழுதும் மற்றவர்களின் விருப்பத்திற்காக மட்டும் வாழ வேண்டும்? என் வாழ்க்கையும் எனக்கே சொந்தம், நானும் எனக்காகவே வாழ வேண்டும். அந்த தருணத்திலிருந்து அவன் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை சுமந்து செல்லாமல் தன் கனவுகளுக்கு, விருப்பங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து வாழத் தொடங்கினான். சுமையால் சோகமாக இருந்த அவன் முகம் சூரியனைப் போல் ஒளி வீசும் மகிழ்ச்சியான முகமாக மாறியது. இதிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், மற்றவர்களை மகிழ்விக்க மட்டும் வாழ்க்கையை வீணாக்காதே. உன் வாழ்க்கையை நீயே நடத்தி செல். உண்மையான மகிழ்ச்சியை காண்பாய்.